திருச்சிற்றம்பலம். நாங்கள் நெஞ்சு விடுதுல தசாங்கம் என்ற இதுக்கு போறோம். அப்ப அதுல என்ன பாசம், இந்த புத்தகத்துல 6வது பாட்டுன்னு சொல்லி இருக்குது. பாசம் கடந்து இங்க சேர்த்து தந்திருக்கணும் இந்த பிடிஎஃப்ல. எங்கட புத்தகத்துல பாசம் கடந்து பரிந்தருள் பாசம் பலவும் கடந்து பாசம் பலவும் கடந்து பரிந்தருள் சேர் பண்பாட் குலை விளங்கும் குணக்குன்றோன் எங்கட புத்தகத்துல அங்க 2 லைன் போட்டு கருத்து போட்டு குலவி குன்றோனோட இந்த இந்த இது புடிஞ்சது. பிறகு என்னுடைய புத்தகத்திலும் பாசம் என்ற சொல் இல்ல. அதுதான் எனக்கும் அதான் இல்ல. நானும் நீங்கள் மஜிகளுடைய புத்தகம் தானே, பாசம் என்ற சொல் இல்ல. இல்ல பாசம் சைட்ல இருக்கு. இல்ல எங்கட புத்தகத்துல இல்லன்னு சொல்றேன். இங்க எங்களுக்கு சைட்ல இருக்குது. அந்த தொடங்குறது அப்படித்தான். எங்களுக்கு அந்த தொல்லை புத்தகத்துல இல்லன்னு சொல்றேன். அது முன்னுக்கு முன்பாட்டுல பின்னுக்கு வந்துட்டுதோ வேறுங்க. இல்ல அப்படி இல்ல. அப்ப அதோட இது முடியுது 2 வரியோட. இவ்வளவு நேரம் அந்த பாட்டுகள்ல அப்படி தவறே இல்ல, இந்த பாட்டுல இல்ல. எழுதி விடுங்கம்மா. அதுல நான் எழுதி வச்சுட்டேன். இலகவே செய்ய தருமா படியுங்க. அதுல இருந்து அந்த பாசம் பலவும் அதுல இருந்து தொடங்குங்க. 2 முறை படியுங்க. பாசம் பலவும் கடந்து பரிந்து அருள் சேர் பண்பால் குலவி விளங்கு குணக்குன்றோன். இல்ல பாசமும் 6ம் ஒன்றா சேர்ந்திருக்கா? சேர்த்து விட்டுட்டேன். பாசம் இல்ல, பாசம் பண்ணா அது மேல பாசம் இல்ல மலையும் ஆறையும் சேர்த்து விட்டுட்டார். அதாவது நதியையும். என்னுடைய புத்தகத்துல அது பிரிச்சு நல்ல விளக்கம் தந்திருக்கிறேன் எங்களுக்கு. எங்கட புத்தகத்துல மலைக்கு கொஞ்சம் விளக்கம் தான், 6க்கு நல்ல விளக்கம் தந்திருக்கு. இல்ல மலைக்கு இந்த 2 வரையும் தான் நந்திசமா எப்படி. அதான் 6க்கு கூடபடியா 6 நாங்கள் போவோம். உண்மையா தனித்தனியா தான் படிக்கணும். அப்பதான் ஒரு விளக்கம் இருக்கும். அப்ப இப்ப மலை, அதாவது தசாங்கம் என்றதுல முதலாவது மலை எப்படி. இப்ப சிவபெருமான் இந்த 6 அந்த 10 அங்கங்களும் அவற்ற அந்த உறுப்புகளையும் அவர் எப்படி ஆன்மாக்களுக்கு மலையாய் ஆறாய் அப்படி நின்று அவர் எங்களுக்கு அருள் செய்கிறார் என்றதான் இதுல நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அது என்ன தசாங்கம் என்றா என்ன, ஏன் இந்த 10 தசாங்கங்களையும் சிவபெருமாண்ட உறுப்புகளாகவோ அங்கங்களாகவோ நாங்கள் நிலைக்க வேணும். அவர் எங்களுக்கு தந்துடுற அந்த இது அருள் மலை அருள் அதான். இப்ப பாருங்கோ, பாசம் பலவும் கடந்து பரிந்தருள் சேர் பண்பால் குலவி விளங்கு குணக்குன்றோன். பாசங்கள் அனைத்தையும் கடந்த உயிர்களிடத்தில் கொண்ட பதிவினால் அருள்மிக்கு அதனால் உயர்ந்த பண்புகளை கொண்டுள்ள சிவஞானம் பெற்ற ஆன்மாக்களின் மனதில் விளங்கி நிற்கின்ற குணத்தை, அவற்ற அந்த குணத்தை ஆன்மாக்களினோட அவர் சேர்ந்து ஒன்றாய் உடனாய் வேற நிற்கிற அந்த குணத்தை தான் மலையாக கொண்டவன் இறைவன். அதாவது முன்பகுதிகளில் தன்னுடைய குருவையே சிவனாக கண்டு அச்சுபெருமானாம் இறைவனின் பெருமைகளை கூறிய உமாவதி சிவம் இப்பகுதியிலிருந்து இறைவனின் தசாங்கம் என கூறப்படும் 10 உறுப்புகளின் பெருமைகளை கூறுகிறார். இப்பகுதியில் முதல் உறுப்பாகிய மலை கூறப்பெற்றுள்ளது. இறைவனின் மலை, அதாவது ஞானம் பெற்ற ஆன்மாக்களின் இருதயமான பொது வழியில் விளங்கி நிற்கின்ற குணமே மலையாம். அப்ப அவர் எங்கட இருதயங்கள் அவர் தங்கி இருக்கிறார் என்றது அந்த குணம்தான் இந்த மலைகளில் சிறந்தது என்றும் எடுக்கலாம், மலை என்றும் எடுக்கலாம். அப்ப முதலாவதாகிய மலையை சொல்லி போட இனி 6 புத்தகத்துல இருக்கிறதா 2 வசனம். ஆணவம் கர்மம் மாயை என்னும் பல பாசங்களை கடந்து இரக்கமும் அருளும் கொண்ட பண்பினில் உயிர்க்கு உயிராகி எண்குணமும் ஒரு குணமாக நின்ற குன்றே. அந்த எண்குணங்கள் பாசம் இரக்கத்தோட எண்குணமும் ஒரு குணமா நின்ற குன்றண்டாலும் மேலதான். சரி, இப்ப இலகவே செல்வநாயம்மா படியுங்க. இலகவே
செய்ய தருமச் செழுங்கிரியின் மீதிழிந்து வையம் பரவ மகிழ்ந்து எழுந்து அங்கு ஐயம் களவு பயம் காமம் கொலை கோபம் காதி அளவில் வினையெல்லாம் அழித்து இங்கு உளம் மகிழத் தொம்மெனவே எங்கும் முழங்கிச் சுருதி பயில் செம்மை தரும் ஆகமங்கள் சேர்ந்து ஓடி மும்மலத்தின் காடு அடங்க வேர் பறித்து ம். கல்விக்கரை கடந்து அங்கு ஓடு பல்பூதத்து உணர்வு அழிந்து நீடுபுகழ் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ன பேர் பெற்ற ஐவாய வேட்கை அவா அகற்றி நையும் இயல் வாக்கு பாதம் பாணி பாயுரு உபத்தம் பலவும் நீக்கி செறிந்து நிறைந்து ஓடி போக்கரிய பந்தமெனும் சோலை பறித்து பரந்து அலைக்கும் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தி விழ மோதியருள் நேர்மை ஓங்கி விரல் முக்குணமும் காதி உரோமமெலாம் கை கலந்து சீதப் புளகம் அரும்ப புலன்மயக்கம் போக்கி விளைவில் புலன்முட்ட மேவி களபதன மாதர் மயக்கம் மறுத்து வளர் மண்டலத்து சோதியொரு மூன்றினையும் ம். மேலே எடுத்து விடு. சோதியொரு மூன்றினையும் சோதித்து நீதியினால் ஆதாரம் ஆறினும் சென்று ஆறி அடல் வாயுக்கள் மீதான பத்தும் மிக பரந்து காதி பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம் உறுதி நிலம் ஐந்தும் ஓடி மறுவிலா நான்முகன் மால் ஈசன் மகேசன் நலம் சிறந்த தான்முகம் ஐந்தாம் சதாசிவம் ஆனதொரு விந்து நாதம் கடந்து சுத்த வெறுவெளியில் அந்தமிலா பாலடங்கி தேக்கிய பின் முந்தி வரும் அவ்வறிவுக்கு அப்பாலும் சென்று அண்டம் உள்ளடக்கி செவ்வறிவே ஆகி திகைப்பு ஒளிந்திட்டு எவ்வறிவும் தானாய வீடளித்து தன்னில் பிரிவிலா பூனாகி எவ்வுயிர்க்கும் உள்புகுந்து மேனியிலா அஞ்சு அவத்தையும் கடந்து ஆய பெரும் பேரொளிக்கே தஞ்சமெனச் சென்று தலைப்பட்டு வஞ்சமர தான் அந்தம் இல்லா தன்னழியால் ஓங்கி வரும் ஆனந்தம் என்பதோர் ஆருடையான். ம். இப்படி கமலா கமலா முன்னுக்கு இந்த படிக்கிறவங்க வந்து எங்கிட்ட புத்தகத்துல சில வேர்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆ. அந்த அப்படியா? முன்ன புத்தகத்தை இருக்கா பாருங்கோ. ஓ ஓ இந்த எழுதி விடுவோம் அந்த காதி இடையில. அதான் நான் திருத்த வேணுமோ அது ஏட்ட புத்தகம் சரியான முன்ன புத்தகத்திலயும் பாருங்க, புத்தகத்துல இதுல முண்டா இருந்தா பிரயோஜனம் இல்லை. ம். ஓ அழித்து களவு எத்தனாவது? பயம் காமம் கொலை கோபம் காதி அளவில் வினையெல்லாம் அவிழ்த்தண்டு இருக்கு. ஆனா வாசி இங்க இதுல அழித்தண்டு இருக்குது. உங்களோட இதுல காமமங்க உணர்வு அழுத்து. நாலாவது லைனை பாருங்கோ. அளவில் களவு வினையெல்லாம் பயம் களவு பயம் காமம் கொலை நா- கோபம் அடுத்த line. காதி அளவில் ஓடு பல எனக்கு பூதத்து புத்தகமும் உணர்வு இங்கிலீஷும் அவிழ்த்து. ஒண்டாதான் இருக்கு எனக்கு புத்தகமும் அளவில் வினையெல்லாம் அழித்தா அவிழ்த்தா என்ன அளவில் வினையெல்லாம் அழித்து இங்கு குணமாகி அழித்தங்கண்ட புத்தகத்தை அந்த அவிழ்த்து அவிழ்த்தண்டு கருத்தம்மா கிட்டத்தட்ட உண்டுதான். அதால நாங்கள் அதை அவிழ்க்கிறதும் இல்லாம செய்யறதுதான் அழிக்கிறதும் ஒன்றுதான். ஆனா இதுல அவிழ்த்தண்டு இருக்கு. ஆனால் அழிக்கிறதுன்றது ஒன்றும் இல்லாம செய்யறதம்மா. அவிழ்த்து என்றா அந்த கட்டுத்தானே கட்டுகளை கட்டை லூஸ் ஆக்குற மாதிரி கட்டை ஓ அவிழ்த்து அது அது இலக்கி விடுகிறார். விளக்கி விடுறது. அதான் அந்த இங்க அது கீழையும் அவிழ்த்தண்டு இருக்கு. அதுவும் இங்கே அவிழ்த்தண்டு இருக்கு. கொண்ட இதுல அழித்தண்டு இருக்கு. அழித்து அழிந்து அழித்து அடுத்ததும் அழிந்து அழிந்து அந்த பூதத்து வையாய வேட்கை அவா அழித்து அவா நெடுபுகழ் ஐவாய வேட்கை அவா அகற்றி அவா அழித்து புத்தகமும் பிடிஎஃப்பும் எனக்கு உண்டுதான். உங்களுக்கு அதே புத்தகம் அதே மாதிரியா? அப்ப அது சரியா புத்தகம் இதுல அந்த அழித்து கண்டு வராம அகற்றி கண்டு வரா நல்லா இருக்கும். என்ன அதுல அங்க அகற்றி என்று வார இடத்து எங்களுக்கு அழித்தண்டு வருது. அவிழ்த்தண்டு வார இடத்து
அழித்தண்டு வார இடத்துல அவிழ்த்தண்டு வருது. அப்புறம் பின்னுக்கும் ஒரு வேர்ட் வித்தியாசமா இருக்குது. சரி பாப்போம். ஆனா இது நாங்க சிவசித்தனம் படித்த நாங்கள் வெரி ஈஸி, அவ்வளவும் பாட்டுக்குள்ளேயே விளக்கமே வந்துட்டுதோ, ஒரு தரம் கஷ்டம் இல்லை. பாலுக்குள்ள முழு விளக்கமும் இருக்குது. சரி படியுங்கோ செல்வநாயகமா, இயல்பாகவே இங்க போட்டா நீங்க ஃபர்ஸ்ட் மண்ட நந்தி சும்மா படியுங்கோ. எனக்கு பிரச்சனை நான் கொஞ்சம் படிச்சுட்டு தானே நந்தி சும்மா படிச்சா உற்சாகமா இருப்பா படிக்கிறது. படியுங்க நந்தி சும்மா. இயல்பாகவே பாசங்களை கடந்து உயிர்களிடத்து கொண்ட பரிவினால் அருள் மிகுந்து அதனால் விளைந்த பண்புகள் எல்லாம் மிகுந்து விளங்குகின்ற குணம் அவனுக்குரிய திருமலை விளங்கி தோன்றும் அறம் என்னும் செழுமைமிக்க மலையிலிருந்து தோன்றி சமவெளியில் இறங்கி உலக மக்கள் மகிழ்ச்சி கொள்ளும்படி பொங்கி பரந்து தன் வெள்ளப்பெருக்கால் ஐயங்களவு அச்சம் காமம் கொலை சினம் ஆகியவற்றையெல்லாம் அழித்து அளவற்ற வினைக்காட்டை வேறறுத்து தொம்மெனவே முழங்கி அங்கு வேதங்களும் தொம்மென முழங்கி வேதங்களும் செம்மையான ஆகமங்களும் சேர்ந்து தன்னோடு ஓடி வர மும்மலத்தின் காட்டை வேரோடு களைந்து இந்த புத்தகத்துல அந்த அதுக்குரிய வரிய பாக்குறபடியாத்தான் அவ திருத்துறாங்க, நீங்க செய்யுங்க. திருத்துறதுக்கு என்ன சொல்லுக்கு என்ன கருத்துக்கள் வேற பரவாயில்ல, நீங்க பாருங்க. இல்ல இல்ல நந்தீசம்மா, நீங்கள் அதை பாருங்க, செல்வநாயகம்மா வாசிக்கட்டும். வாசிங்கப்பா. செம்மையான ஆகமங்களும் சேர்ந்து தன்னோடு ஓடி வர மும்மலத்தின் காட்டை வேரோடு களைந்து கல்வியாகிய கரையை கடந்து ஐம்பூதங்களின் வழி வரும் உணர்வை அழித்து மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற பொறிகளின் வழியே செல்லும் ஆசையையும் அழிக்கும். இது அந்த இறைவனுடைய அந்த அளவில்லாத பெருங்கருணை அருள் வெள்ளம். என்ன அதுதானே அதை அப்படி செய்யுது. மலையில குடியிருக்கிறவர் துன்பத்துக்கு காரணமாகின்ற நா கால் கை இருவாய் இவற்றை நீக்கி நிறைந்தும் செறிந்தும் ஓடி போக்குவதற்குரிய கட்டுக்கள் என்ற சோலைகளை பறித்து எங்கும் பரந்தோடி உயிரை துன்பத்தில் ஆழ்த்தும் மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் இவற்றின் செயலெல்லாம் சிந்தி விழ மோதி, நல்லா இருக்குல்ல, மோதி அருள் என்னும் தன்மை நிறைந்து முக்குண வயப்படல் ஒழித்து மயிர்கூச்செறிந்து புலகம் அரும்ப ஐம்புல மயக்கத்தை போக்கி அறிவு நிறையுமாறு மேவி சந்தனம் அணிந்த மகளிர் மீது உண்டாகும் மயக்கத்தினை ஒழித்தும் கதிர்மதியம் நெருப்பு என்னும் மும்மண்டலங்களையும் நெறிப்படுத்தி மூலாதாரம் முதலிய 6 ஆதாரங்களிலும் முறையே சென்று 10 வகை வழிகளுக்கும் மேம்பட்டு ஐம்பூதங்களையும் செம்மை நிலையிலே நிறுத்தி குற்றமற்ற நான்முகன் திருமால் ஈசன் மகேசன் சதாசிவன் ஆகியவர்களுக்கு உட்பட்ட கலைகளையும் அவற்றின் அடிப்படையான விந்து நாதம் ஆகியவற்றையும் கடந்து தூய பெரு வெளியிலே சென்று அதனையும் தன்மயமாக்கி தனக்குள் அடக்கி செம்மையான அறிவுடன் கூட்டி உயிர்களின் திகைப்பினை ஒழித்திட்டு எல்லா அறிவினையும் தானேயாய் நிற்குமாறு வீடு பேற்றை அழித்து உடலை விட்டு நீங்காத உயிர் போல எவ்வுயிர்க்கும் உள்ளே புகுந்து உடம்பின் 5 நிலைகளையும் கடந்து அதற்கு மேலாக விளங்கும் பேரொளிக்கே தஞ்சம் என்று சென்று தலைப்பட்டு வஞ்சமர வழங்கும் முடிவில்லா பேரருளாய் பொங்கி பரவி வரும் மகிழ்ச்சி என்னும் ஆற்றினை உடையவன். இது என்னன்னா, இப்போ ஒரு ஆன்மா இந்த 36 தத்துவங்களை அடைந்து அங்க சத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி நடந்து அடுத்த 9 தசாங்கம், அது மாதிரி ஒரு ஆன்மா இன்னத்தை அடைந்து ஒரு பிறந்து அது ஒரு பக்குவம் அடைந்த நேரம் அது அங்க போய்
எப்படி சிவபெருமானிட முத்தி இன்பத்தை அனுபவிக்கிறது என்பது வரையும் சொல்லி இருக்கிறோம். அப்ப அதை சொல்றதுக்கு இப்ப நாங்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ள கொண்டு வரணும். நாங்க படிச்ச சைவ சித்தாந்தங்கள் எல்லாம் ஒருமிக்க வர்றது என்ன, நதி இறைவனுடைய நதியாகிய ஆறு, அங்க நதி என்றது ஆறு, ரெண்டும் ஒன்றுதான். அவருடைய அங்கம், அதாவது அது உறுப்பு. ஆன்மாக்களிடம் அருளால் ஓங்கி வருகின்ற ஆனந்தமே, ஆன்மாக்களிடம் அருளால் ஓங்கி வருகின்ற ஆனந்தமே இறைவனுடைய ஆறு. நாங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கிறோம் என்ன, மந்திரமே அவனுடைய திருமேனி. அது மாதிரி இந்த 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 10 தசாங்கமுமே அவற்றை அங்கம், அந்த அங்கங்களாலதான் அவர் எங்களுக்கு அருள் புரிஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த 10 அங்கங்களால அவர் எங்களுக்கு அருள். அப்ப அது போலத்தான் அவனுடைய அருளாகிய நதி தீமைகளை நீக்கி, எங்கட தீமைகளை நீக்கி. அப்ப நாங்கள் இதுக்குள்ள அத்துவா சுத்தி கலா சுத்தி எல்லாம் மறைமுகமா இந்த பாட்டுக்குள்ள பொதிஞ்சு கிடக்குது. அதை நாங்கள் பார்க்க வேணும். அப்ப என்ன, அருளாகிய நதி தீமைகளை நீக்கி நன்மைகளை சேர்த்து, பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்த்து, மலங்களை போக்கி ஞானத்தை கொடுத்து, வினைகளை போக்கி வீடு அளிக்கும் என்பதை உமாபதிய சிவாச்சாரியர் அப்படி கூறியுள்ளார் இந்த பாட்டின் மூலமாக. இறைவனுடைய பேரானந்த பெருவெள்ளமே இறைவனுடைய ஆறு. அப்ப இந்த ஆறை பற்றி தான் இப்ப சொல்ல போறார். என்ன, இலகவே செய்ய தருமச்செழுங்கிரியின், இலகவே செய்ய தருமச்செழுங்கிரியின் மீது இழிந்து, அதாவது இங்க அறம் அண்டு வருது, தருமம் அண்டு அறம். அறம் என்னும் மலையில் இருந்து தோன்றிய சமவெளியில் இறங்கி, அதாவது இயல்பாகவே பாசங்களில் இருந்து இறங்கி, வையம் பெறவ என்ன, உலகோர் மகிழ மகிழ்ந்தள பொங்கி பரந்து, கையங் தன் வெள்ளப் பெருக்கால் களவு பயங்காமங் கொலை கோபங்கள். அது என்ன, இந்த களவு பயம் காமம் கொலை சீனம் என்று கணக்கு இருக்குது. அதுகளை எல்லாம் வீழ்த்தி, பிறகு வினையெல்லாம் அழித்திங்கு உளமகிழ என்ன, வினையாகிய காட்டை, காடு போல எங்களுக்கு வினை குவிஞ்சிருக்கு, செஞ்சித வினை. அதை காட்டை வேர் அறுத்து தொம்பெனவே எங்கும் முழங்கி என்ன, ஓங்கார ஒளியை, ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை எழுப்பி சுருதி பயில வேதனரியின் வலித்தாக செம்மை தரும் அருள் அறத்தை வழங்கும் ஆகமங்கள் சேர்ந்தோடி, ஆகமங்கள் என்னும் வழிகளில் ஓடி, அதாவது இந்த மும்மலத்தின் காடடங்க, அதாவது ஆகமங்கள் என்னும், அதாவது தன்னோடு ஆகமங்கள், அவர் ஆகமங்களாயும் இருக்கிறார், வேதங்களாயும் இருக்கிறார். ஆகமங்கள் என்னும் வழிகளில், அதாவது தன் வழிகளில் ஓடி, தன்னோடு ஓடி வர காடடங்க வேர்பறித்து, காடடங்க வேர்பறித்து என்ன, விரிந்து கிடக்கும் மும்மலங்களை, அதைத்தான் வேர்பறிக்கிற, வேரற களைந்து கல்வி கரை கடந்தங்கு என்ன, கல்வியாய கரையை கடக்கும். அதாவது ஒரு இந்த உழவும் செய்தாலே இந்த காடடங்க வேர் பறித்து மும்மலங்களையும் அவர் எப்படி அவர் வேற களைறாரோ, அப்ப நாங்கள் ஒரு நல்ல ஒரு டிகிரி முடிச்ச மாணவர்கள் இந்த நிலையில வந்து நிற்போம். அப்ப அந்த அதான் மும்மலக்காட்டை முழுமையாக வேறு ஓடுகள் பூதத்து உணர்வழிந்து என்ன, ஓடுகள் பூதத்து உணர்வழிந்து என்றா நீடுபு ஐம்பூதங்களின் வழிவரும் உணர்வை அளித்து. அப்ப இப்ப நாங்கள் என்ன, காடடங்க வேர்வரித்து கல்விக்கரை கடந்தங்கு, அதாவது விரிந்து கிடக்கும் இந்த மும்மல காட்டை முழுமையாக வேரற களைந்து கல்விக்கரை கடந்து அங்கு கல்வியாய கரையை கடக்கும் ஒரு மாணவன் போல. அதாவது ஒரு மாணவன் டிகிரி ஒன்று முடிச்சுட்டான்டா அவன் ஒரு தரமான அடுத்த நிலைக்கு போறதுக்கு அவன் தயாராயிருக்கிறான். மாஸ்டர் டிகிரியோ பிஹெச்டியோ டாக்டரேட்டோ ஏதோ செய்ய போறான். அப்ப அப்படியான ஒரு நிலையில குழந்தைங்களை விட்டுட்டு சிவருமான் என்ன செய்கிறார்,
ஓடுபல் பூத துணர்வழிந்து நீடு புகழ். இது கீழே சொல்ல நீக்க இந்த உயர்த்தோடு மண்டா சொல்லுங்க. நான் இந்த கோப்பியை பார்த்துட்டு இருக்கேன். ஓடுபல் பூத துணர்வழிந்து நீடு புகழ். அதாவது பூதம் அங்க வருது. ஐம்பூதங்களின் வழிவரும் உணர்வை அழித்து மெய்வா என்ன ஐம்பூதங்களின் வழி இப்ப எங்க போறார்? எங்கட ஆன்ம தத்துவத்துக்குள்ள போறார். அப்ப இங்க நாங்கள் நிவர்த்திகளையே யோசிக்க வேணும். எங்கட பாவத்தில இருந்து எங்கட முழங்கால் வரை உள்ள பகுதி நிவர்த்திகளை. அப்ப அந்த நிவர்த்திகளை ஒரு அத்துவா சுத்தி செய்கிறார், கலா சுத்தி செய்கிறார் இறைவன் குருவடிவில் வந்தண்டா எங்களுக்கு பாதத்தில இருந்து எங்களுக்கு சுத்தி செய்வினம். அங்க முதல் நாங்கள் மாயையிலிருந்து விட்டு அகழ்றோம். அப்ப ஆன்ம தத்துவங்கள் எங்களுக்கு இல்லாமல் அப்ப மெய்வாய் கண்ணுப ஓடுபல் பூதத்துணர்வழிந்து நீடு புகழ். ஐம்பூதங்களின் வழிவரும் உணர்வை அழித்து மெய்வாய் கண்மூக்கு செவி என்ன பெயர் பெற்ற. அதாவது ஐம்பொறி வரும் ஆசையையும் அழிக்கும். அவற்ற அந்த நதி அப்படியே எங்களை ஏதோ பெருவெள்ளம் என்று சொல்றது. அந்த வெள்ளம் போல எங்களை இது எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு வருது. என்னத்தை செய்தா? இறைவனை சிவபெருமானை மாத்திரம் நினைத்து கொண்டு அவற்றை நமச்சிவாய் ஓம் நம சிவாய இல்லாட்டி சிவாயமா அந்த பஞ்சாக்கர மந்திரங்களை சொல்லி கொண்டு இருக்கும் போது எங்களை அறியாமலே இதெல்லாம் நடக்குமா? ஐவாய வேட்கை அவாகத்தி நெய்யும் இயல். 5 வகை குற்றங்கள் எல்லாருக்கும் தெரியும். வேட்கையை அழிக்கும். அடுத்ததுக்கு போறார். வாக்கு பாதம் பாணி பாயிரு பத்தம்பலவும் என்ன வாய்கால் கை எருவாய் கருவாய். அது எங்களுக்கு துன்பத்துக்கு காரணமானவை. நாங்கள் என்ன நினைச்சொண்டிருக்கிறோம்? இதால அனுபவிக்கிற இன்பங்கள் எல்லாம் இன்பங்கள் இல்லை. இதால இந்த உலகத்தில இந்த நில உலகத்திலிருந்து நாங்கள் என்னத்த இன்பத்தை அனுபவிச்சான துன்பத்தை அனுபவிச்சா அது எங்களுக்கு கர்ம வினை. அப்ப அது மீண்டும் பிறப்புக்கு வழிவகுப்பும். அதைத்தான் அதுக்காகத்தான் அவர் எதை சொல்றார்? வாய் கால் கை எருவாய் கருவாய் துன்பத்துக்கு காரணமானவை நீக்கி அவற்றையும் நீக்கி செறிந்து நிறை தோடி போக்கரிய. இவற்றை நீக்கி நிறைந்தும் செறிந்து மோடி போக்கரிய வந்த மென்னும் சோலை பறித்து. அதுவாதான் போக்குவதற்குரிய கட்டுக்கள் என்ற சோலைகளை பறிக்கிறார். என்ன போக்குவரத்துக்குரிய கட்டுக்கள் என்ற இந்த பாச பந்தங்களை எல்லாத்தையும் சோலைகள் எல்லாம் நாங்கள் அதுகளை சோலைகள் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். உறவுகள் இல்லாது அது எல்லாத்தையும் பறித்து பரந்தலைக்கும் எங்கும் பரந்தோடி அவற்றை அந்த பிரவாக நதி என்றுதான் அது அப்படியே ஓடி எங்களை எல்லாத்தையும் அந்த மனம் புத்தியுடன் அங்கரஞ்சிந்தி விளமோதி சித்தம். அது எங்களுக்கு தெரியும். அந்த கரணங்கள் 4 சித்தம் புத்தி அகங்காரம் இது எல்லாம் உயிரை துன்பத்தில் ஆழ்த்தக்கூடியது. இவற்றின் செயல்களை சிந்தி விழ மோதி அருநீர்மை அருள் என்னும் தன்மை நிறைந்து அவற்றை அருளின் தன்மை நிறைந்து ஓங்கு விரல் முக்குணமும் எல்லாருக்கும் தெரியும். முக்குண வயப்படல் ஒழித்து அதன் முக்குண வயப்பட்டால் தானே எங்களுக்கு ஆசை வரும். ஆசை வந்தால் தானே எங்களுக்கு இந்த பௌதிக உலகத்தை விட்டு போகவோ இல்லாட்டி அவரை நினைக்காமலோ இருப்போம். அப்ப அந்த முக்குண பயப்படுறது நாங்கள் நிக்க வேணும். எங்களுக்கு அந்த குணங்கள் அற்ற நிலைக்கு நாங்கள் வர வேணும். அப்ப காதி உரோமமெல்லாம் கைகலந்து அதாவது மயிர் பூச்செறிந்து புலகமெரும்ப புலன்மயக்கம் போக்கி என்ன இந்த ஐம்புல மயக்கத்தை இதுகள் எல்லாத்தையும் செய்தாத்தான் இந்த குணங்கள்ல இருந்து விலக வேணும். இதுகளை செய்தாத்தான் நாங்கள் என்ன இந்த ஐம்புல மயக்கத்தை இதுகள் எல்லாம் போக்கும். அப்ப விளைவில் புலன் முட்டமேவி அறிவு நிறைவு மாறு மேவி கள பதன சந்தன மாதர் மயக்க மறுத்து இந்த சந்தனம் பூசப்பட்ட பெண்களின் இன்ப வழியில் செல்லும் மயக்கத்தை மறுத்து ஊர்மண்டலத்து அதாவது வளர்மண்டலத்து சோதி ஒரு 3 இந்த 3 மண்டலம் எங்களுக்கு இருக்குது. என்ன சூரியன் சந்திரன் அக்கினி அந்த 3 மண்டலங்களையும் சோதித்து நீதியினால் நெறிப்படுத்தி முறையாக ஆதாரமாறு நின்றும்
சென்று என்ன ஆதாரம் மூலாதாரம் சுவாதிட்டான மணிப்புரம் அந்த 6 ஆதாரங்களிலும் பறந்து ஆறி அடல் தம்முள் மாறுபட்டு நிற்கும். அப்ப இந்த ஆதார வழியாக நாங்கள் போய் சிவபெருமானை நினைந்து நாங்கள் அந்த யோக பயிற்சியின் மூலம் இருக்கும் போது என்ன தம்முள் மாறுபட்டு நிற்கும். இந்த எங்கட இந்த உயிர் வாயுக்கள் 10 எல்லாருக்கும் தெரியும். பிராணன், உதானன், அவானன், தியானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிதரன், தேவன். அந்த வாயுக்கள் 10 மிக பிறந்து மேற்பட விளங்கி காதி பிரிதிவி அப்புத எரிவாயு, அதுவும் தெரியும் எல்லாருக்கும். என்ன எங்கட பஞ்சபூதங்கள் 5 உறுதி நிலமைந்து மோடி மறுவிழா தம்மில் மாறுபடாமல் செம்மை நெறியில் நிற்குமாறு. என்ன செம்மை நெறி? இறைவன் வழியில், அதாவது அவற்ற வழியில செம்மையவர் அப்ப அவற்றவர் செம்மை நெறியில் நிற்குமாறு அவற்றின் வழியோடி நான்முகன் மால் ஈசன் மகேசன் நலஞ்சிறந்த என்ன இந்த குற்றம் தீர்ந்த அயன் மால் ஈசன் மகேஸ்வர சதாசிவம் தான் முகம் 5ஆம் சதாசிவம். அப்ப இந்த 5 உட்பட்டு விளங்கும். அங்கதான் இந்த 5 கலைகளை கொண்டாடுறார். 5ஆம் சதாசிவமும். ஏன் தான்முகம் 5ஆம் சதாசிவம் என்றோன்னா அங்க 5 கலைகள் என்று ஒன்று வருது. என்ன? நிவர்த்திகளை, விரதத்தாலே, வித்தியாலே, சாந்தியதிலே. அப்ப நாங்கள் இந்த அத்துவா சுத்தி, கலா சுத்தி, அதாவது பல வகையான தீட்சைகள் நிலைகள் இருக்குது. அந்த சுத்திகள் எல்லாம் செய்யும் போதுதான் அங்கே ஒவ்வொரு கடவுளர்களுக்கு உரியது அந்த கலைகள். நிவர்த்திகளை பிரமனுக்கு பிரதிஷ்டாகலை, திருமாலுக்கு வித்தியாகலை, உருத்திரனுக்கு சாந்திகளை, மகேசனுக்கு சாந்தியதிகளை சதா. அவற்றுக்கு அடிப்படையாக இந்த பிந்துநாதம் கடந்து இந்த சுத்திகள் எல்லாம் எங்களுக்கு செய்த பிறகுதான் நாங்கள் இந்த பிந்துநாதமாய தத்துவங்களை கடந்து சுத்த வெளியில் அவற்றுக்கு மேலாக விளங்கும் தூய வெட்ட வெளியில் சென்று அந்த மிலா பாலடங்க தேக்கியவின் என்ன அந்நிலத்தை கீழ்ப்படுத்தி அவ்விடத்தை நிலப்பியவின் முந்திவர் அதற்கு மேல் அவ்வறிவுக்கு அப்பாலும் சென்று, எந்த அறிவுக்கு அப்பாலும் சென்று அண்டம் உள்ளடங்கி எது அருளுணர்ச்சியையும் கடந்து அனைத்து பொருள்களையும் உள்ளடக்கி சென்று மண்டம் உள்ளடக்கி என்ற அனைத்து பொருள்களையும் உள்ளடக்கி நிற்கும் திருவருள் உணர்வே செவ்வறிவே ஆகி திகழ்ப்பு ஒளிந்தது. என்ன? உயிர் செவ்வறிவு வியாபக அறிவை பெற்று திகைப்பை எல்லாம் ஒளிந்து எவ்வறிவுந்தானாய, அதாவது அந்த குற்றமற்ற அறிவின் தன்னிடத்தே பெற்ற, குற்றமற்ற அறிவின் தன்னிடத்தே பெற்ற வீடளித்து வீட்டினை நல்கி தன்னில் பிரிவிலா உடல் பிரியாத உயிர் போல, அதாவது தன்னில் பிரிவிலா ஊனாகிய உயிர்க்கும் உள்புகுந்து, அதாவது உடல் பிரியாத உயிர் போல அனைத்து உயிர்களையும் உடம்பாக பெற்று உள்புகுந்து சேர்மான் செய்கிறார். வேறையும் வர்றங்களோட பிறகு 5 அவத்தையும் கடந்த இந்த உயிர் எப்படி 5 அவத்தைகள் சாக்கிறேன் சொப்பனம் சுளுத்தி பிரியம் தெரியாது 5 அவத்தைகளையும் கடந்து ஆய பெரும் பேரொளிக்கு அதற்கு மேலாக விளங்கும் பேரொளியிடத்தே தஞ்சம் எனச் சென்று தலைப்பட்டு அடைக்கலம் என போய் அடைந்து வஞ்சமர வஞ்சனையின்றி தானந்தமில்லாத, அதாவது முடிவில்லாத பேரருளாய் தன்னழியில் ஓங்கி வரும் பரவி வருகின்ற ஆனந்தம் என்பதோர் ஆருடையான். ஆனந்த பேரானந்தம் என்னும் ஆற்றை அங்க ஆறென்று சொல்றது அந்த அவர் எங்களுக்கு இந்த இப்படி பிரவாக நதி மாதிரி தொடர்ந்து அந்த அந்த நதி, அந்த ஆறு, அதை எங்களுக்கு அந்த ஊற்றை, அதாவது நதியினை உடையவன், அதாவது நதி ஊற்றை அனுபவிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவும் கடந்து, எங்களுக்குள்ள இவ்வளவும் விளத்தையும் கடந்து நாங்கள் அங்க போய் அவரோட இருந்து, அதாவது அந்த அத்திவித முத்தி இன்பத்தை தருபவர் என்னது? அவர்கிட்ட இருக்கிற இந்த 6 என்றமாகிய அங்கம், அந்த உறுப்பு, அதுதான் இந்த அவர் தருமங்களுக்கு பேரானந்தம் என்னும் நதி என்று சொல்றார்.
இப்ப இன்னொரு ஆள் சொல்லுங்கோ. நான் ரெக்கார்ட் நிப்பாட்டவா? உங்களுக்கு ஓகேயா? ஒரு தரம் கதை நிப்பாட்டு. ஓ, நீங்க நிப்பாட்டுங்க. நீங்க வாசிச்சு விளக்கினதுனால. ஓகே.